திருமறை நேரம், Bible Hour, presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மகிழ்ச்சியோடு பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்கிற நீண்ட தொடரிலே மீண்டும் உங்களை சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த திருமறைக்கு திரும்புவோம் என்கிற தொடர் துவங்கியதிலிருந்து இன்றைய வரைக்கும் அநேகருக்குள்ளே தனிப்பட்டவர்கள், போதகமார்கள், தொலைக்காட்சியிலே பேசுகிறவர்களுக்குள்ளேயும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சிலர் நேராக சொல்லிக்கிறது இல்லை, ஆனால் அதுக்கப்புறமா அவங்க பேசும்பொழுதே ஒரு வித்தியாசம் தெரிகிறது. எங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். நிச்சயமாக தேவனுடைய வசனம் ஒரு மனுஷனுக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும். மழை பெய்யுது இல்லைங்களா, இப்போல்லாம் மழைக்காலம் தானே. இந்த நிலத்தின் மேலே தண்ணி விழுந்த உடனே அந்த நிலத்தில் ஒன்றுமே இல்லைன்னா கூட அங்கேருந்து ஒரு புல்லாவது முளைச்சிரும், ஒரு மாற்றம் வந்துடும். அதுபோல் தேவனுடைய வசனம் எந்த ஒரு காது வழியாக இருதயத்துக்குள்ளே போய் சேருகிறதோ அங்கே அது மாற்றங்களை உண்டாக்கினோம். இன்றைக்கு நாம் படிக்க போகிற ஒரு புத்தகம் சிறிய புத்தகம்தான். அதை ஒரு அதிகாரம் அப்படின்னு கூட சொல்லவே முடியாது. ஒரே ஒரு புத்தகம் மட்டும்தான், பிலமோனுக்கு எழுதின அந்த நிருபமானது. இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மனிதன்கிட்ட பேசுகிற அந்த உரையாடலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட முடியும், ஆனால் நான் அன்பினால் மன்றாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் இருக்கிற உங்கள் அன்பை நான் கேள்விப்படுகிறேன், விசுவாசத்தை கேள்விப்படுகிறேன் என்று சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஒரு மனுஷனாக, எவ்வளவு அன்புள்ள ஒரு மனுஷனாக, பிரயோஜனமான நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷனாக இந்த மனிதனை பார்க்கலாம். நம்மலாம் கூட ஒருத்தரை வேறு வழியே இல்லாமல் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இத்தோடைய மூஞ்சிலே முழிக்காத தூரமாக போயிடுன்னு சொல்லுவோம். அப்படி சொல்ல முடியாத ஆளாக இருந்தால் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனதாலேயாவது அவங்களை தூரமாக விலக்கி வச்சுருவோம். இனி அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி மனசாலையாவது விலக்கிடுவோம். ஆனால் இந்த ஒரு புத்தகத்தில் நீங்கள் செய்தியில் கேட்டிங்கன்னா தெரியும், இவர் மன்னிக்கிறார். ஒனேசிமு என்கிற ஒரு மனிதனை மன்னிச்சுட்டு அவனுடைய வாழ்க்கையில் சுமந்து கொண்டிருக்கிற கடன்களை எல்லாம் தன்மேலே இவர் வாங்கிக்கிறார். ஒரு மீட்பை கொடுக்கிறார், ஒரு விடுதலையை கொடுக்கிறார், அவருடைய வாழ்க்கை உயரும்படியான வழியெல்லாம் செய்கிறார். இப்போ எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அன்பு இல்லையா? இந்த அன்பு குறைவுபட்ட ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அன்பு தனிந்த காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த அன்பு அதுக்காக ஏங்குகிற எல்லார் மத்தியிலே தான் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த அன்பை சரியாக கை கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்தில் கொஞ்சமாக இருக்கிறாங்க. அதனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்போம், தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம், அன்பினால் தேர்ச்சி அடையும்படி நம்மை ஒப்புக் கொடுக்கலாம். செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர், தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த நெடுந்தொடரில் பேக் டு பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்ற இந்த நிகழ்ச்சியில் இன்றைக்கு 71வது பாடம். இது 8வது பாகம். இன்றைக்கு பவுலப்போஸ்தலர் ஒரு தனி மனிதன் பிலமோனுக்கு எழுதின நிருபம். இந்த நிருபம் பவுலப்போஸ்தலருக்கு தன்னைப் போல நேசிக்கிற ஒரு அன்புள்ள சகோதரனுக்கு தனிப்பட்ட வகையில் எழுதப்பட்ட ஒரு கடிதம். இந்த நிருபம் 25 வசனங்களாக இருக்கிறது. மூலமொழியாகிய கிரேக்க மொழியில் இந்த நிருபத்தை ஒரு வார்த்தையாக எண்ண ஆரம்பித்தால் 334 வார்த்தைகள் இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கு இல்லையா? ரொம்ப சின்ன நிருபம். இந்த பைபிள் காலேஜிலெல்லாம் பேராசிரியர்கள் இந்த புத்தகத்தை மாணவர்களுக்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, நியூ டெஸ்டமெண்ட் போஸ்ட் கார்டு, புதிய ஏற்பாட்டின் அஞ்சல் அட்டை என்று சொல்லுவார்கள். ஏன்னு கேட்டால், இந்த போஸ்ட் கார்டு இருக்குது, அஞ்சல் அட்டை, அதில் ரொம்ப எழுத முடியாது இல்லையா? ஒரு பக்கம் முன்னால் இன்னொரு பாதி பக்கம் இருக்கும், ஒரு சின்ன அட்டை. அது அந்த மாதிரி இந்த புதிய ஏற்பாட்டில் பவுலடியார் எழுதிய ஒரு சின்ன போஸ்ட் கார்டும், அது ஒரு சின்ன அஞ்சல் அட்டை போல் இருக்கான். இந்த புத்தகம் ஏறக்குறைய பவுலப்போஸ்தலனுடைய காலத்தில் 60 அல்லது 61வது வருஷத்தில் எழுதப்பட்டிருக்கலாம் என்று எண்ணப்படுகிறது. அதாவது முதல் நூற்றாண்டு காலத்தில் ரோம பேரரசு உலகத்தில் பாதி மக்களை தன் காலின் கீழே அடிமைகளாக வைத்திருந்தது.
இந்த அடிமைகளுக்கு ஒரு சட்டம், அந்த ரோமாபுரியில் இருக்கிற மேல்குடி மக்களுக்கு ஒரு சட்டம். இந்த அடிமைகளுடைய சட்டம் ரொம்ப அவமானமான சட்டம். இந்த அடிமைகள் மத்தியில் தான் அந்த சிலுவையில் அறையிறது, இப்படிப்பட்ட கொடுமையான தண்டனைகள்லாம் இருந்தது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவ கூட அவர்கள் கொடுமையான முறையில் சிலுவையில் அறைதலை அவர்கள் கொடுத்தாங்க. அடிமைகளுக்கு என்று ஒரு நீதிமன்றமோ ஒரு நியாயமோ அதிகம் கிடையாது. அவர்களை எப்படி வேணாலும் விசாரிக்கலாம், எப்படி வேணாலும் அடிக்கலாம். 2 குற்றங்களை ரோமர்கள் கடுமையாக பார்த்தாங்க. திருடனுக்கு மரண தண்டனை. அடிமையாக இருந்து எஜமான்கிட்ட இருந்து திருடிட்டு ஓடிப்போன ஒரு அடிமை அந்த ரோமர்களுடைய பார்வையில் மரண தண்டனைக்கு உரியவனாக கருதப்படுறான். A slave, also a thief, can be punished to death. அதாவது ஒரு அடிமையானவன் திருடனாகவும் இருந்தால் அவனுக்கு தண்டனை மரண தண்டனையாக இருந்தது. இந்த புத்தகத்தில் 3 நபர்களை குறித்து நாம் படிக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர், பிலோமென், மூன்றாவதாக ஒனேசிமஸ் என்ற ஒரு மனிதனை குறித்து நாம் படிக்கிறோம். இந்த ஒனேசிமஸ் பிலோமோன் என்ற ஒரு பெரிய பணக்காரனுடைய வீட்டில் அடிமையாக இருக்கார். இந்த பிலோமினை பவுலடியார் சுவிசேஷத்தினால் குணமாக்கி அவரை ஒரு அற்புதமான கிறிஸ்தவராக மாற்றிவிட்டார். அதனால் இந்த ஒனேசிமஸ் இந்த அற்புதமான இந்த பிலோமோனுடைய வீட்டிலேருந்து சில பொருட்களை எடுத்துக்கிட்டு அடிமையாக இந்த வாலிபன் ஓட்டம் பிடித்தான். எங்கே ஓடிட்டான்? ரோமாபுரிக்கே ஓடிட்டான். இப்போ பாருங்கள், இப்போ சென்னை நகரத்துக்கு வர மக்கள் எங்கேயோ இருந்து கிராமங்கள்லேருந்து ஊர்லேருந்தெல்லாம் வந்துடுவாங்க. சில மக்கள் கிராமங்கள்லேருந்து நேராக வேறு மாநிலங்களில் பாம்பேக்கு ஓடிடுவான், டெல்லிக்கு ஓடிடுவான். அப்படி ஓடிட்டா அவன் எங்கே இருக்கான் யார் இருக்கான்னு தெரியாமல் போயிடும். அது மாதிரி ஒனேசிமஸ் என்ன நினைச்சாரு, அந்த மாபெரும் உல்லாசபுரியாகிய ரோமாபுரிக்கு ஓடிவிட்டால் யாரும் என்னை கண்டுபிடிக்க முடியாது, யாரும் என்னை மரண தண்டனை கொடுக்க முடியாது என்று தன்னுடைய எஜமானனாகிய பிலோமோன் இடத்துல பொருட்களை திருடி கொண்டு ஓட்டம் பிடிச்சிட்டான். ஆனால் பிலோமினோ ரொம்ப நல்ல மனுஷன். ஓடிப்போனவனை குறித்து அதிகமாக பிரச்சனை பண்ணாமல், அவனை தேட முயற்சிக்காமல், அவன் போகிறான், கிறிஸ்துவை போல நாம் அவனை மன்னிப்போம் என்று அவன் நினைச்சிருக்கலாம். இப்படி ஓடிப்போன ஒனேசிமஸ் ரோமாபுரியில் தற்செயலாக பவுலை சந்திக்கிறான். பவுல் அப்போஸ்தலர் தேவனுடைய கிருபை நிறைந்த சுவிசேஷத்தை அவனுக்கு போதிக்கிறார். அதை கேட்டு உள்ளம் உருகிய ஒனேசிமஸ் தான் ஒரு பாவி என்றும், தான் எஜமானை விட்டு ஓடி வந்த ஒரு அடிமை என்றும், தான் ஒரு திருடன் என்றும், தனக்கு ஒரு பாவ மன்னிப்பு எப்படி கிடைக்கும் என்றும் ஏங்கினான். மகிமையின் சுவிசேஷத்தை, கிருபையின் வார்த்தைகளை கேட்ட ஒனேசிமஸ் கர்த்தருக்குள் கீழ்ப்படிந்தான். அது மாத்திரம் இல்லை, அது முதற்கொண்டு பவுலடியானுக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய ஒருவனாக மாறினான். இப்பொழுது பவுல் தனக்கு கிடைச்ச இந்த அற்புதமான ஒரு உதவியை, அந்த மனிதனை தன்னோடு வைத்துக்கொள்ள விரும்பாமல் தன்னுடைய சிநேகிதனாகிய பிலோமோனுக்கு ஒரு கடிதம் எழுதி, இதோ உன்னிடத்திலிருந்து ஓடிப்போன அடிமை இவன்தான், இதோ இவன்தான் அந்த பழைய திருடன், ஆனால் இப்பொழுது நான் அவனை உன்னிடத்தில் அனுப்புகிறேன். முன்னே அவன் அடிமை, முன்னே அவன் திருடன், அவன் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவனாக இருந்தான். இப்பொழுதோ அவன் ஜீவனுக்கு குறிக்கப்பட்டவனாக இருக்கிறான், உனக்கு சகோதரனாக இருக்கிறான். அவன் திருடி போன அந்த பணமோ பொருளோ அவங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுக்கு வசதி கிடையாது. வேண்டுமானால் என்னுடைய கணக்கில் அவன் எடுத்துக்கொண்டு போன பணத்தை நீ வச்சுக்க, நான் அதை கொடுத்து தீர்த்துறேன், நான் அவனுக்காக எல்லாவற்றையும் கொடுக்க விரும்புகிறேன். இதுதான் இந்த புத்தகத்தினுடைய சுருக்கம். நாம் இதிலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அதாவது ஒனேசிமஸ் was condemned by the law to death. The same Onesimus, when he found Christ, he was saved and received the grace of God in his life. நண்பர்களே, சட்டம் அவனை கொல்ல வேண்டும் என்று சொல்கிறது.
கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையோ அவனை விடுவிக்கிறது. பிலமோன் முதல் வசனம். கிறிஸ்து இயேசு நிமித்தம் கட்டப்பட்டவனாயிருக்கிற பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாளுமாயிருக்கிற பிலமோனுக்கும். இங்கே பிலமோன் என்பவர் எப்படி வர்ணிக்கப்படுறாருன்னு பாருங்கள். பிரியமுள்ளவர், உடன் வேலையாள் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு பவுலுக்கும் பிலமோனுக்கும் உறவு இருக்கிறது. பிரியமுள்ள அப்பியாளுக்கும் எங்கள் உடன் போர் சேவகனாகிய அர்கிப்புக்கும் உம்முடைய வீட்டிலே கூடி வருகிற சபைக்கும் எழுதுகிறதாவது. ஆக இந்த கடிதம் பிலமோனுக்கு எழுதியிருந்தாலும் பிலமோனுடைய வீட்டில் ஒரு சபை கூடி வந்ததாம். வீட்டில் சபை கூடலாமா? தாராளமாக கூடலாம். வீடு என்பது பெரிதாக இருந்தால் அங்கே மக்கள் ஒன்றாய் சேர்ந்து தொழுது கொள்ளலாம். வீட்டுக்கும் சபைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. சபை என்பது ரட்சிக்கப்பட்ட மக்களுடைய கூட்டம். அந்த கூட்டத்தை வெயில் மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு கட்டடத்தை கட்டிக்கிறோம். ஆனால் கட்டடத்தை போய் நீங்கள் சபைன்னு சொல்லக்கூடாது. ஆனால் அந்த கட்டடம் சபைக்காக கட்டப்பட்டது என்று சொன்னால் அது சரி. யூ நெவர் கால் எ பில்டிங் அஸ் எ சர்ச். ஒன்லி சேவ்டு பீப்புள் ஆர் த சர்ச். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் சபை. சபை எங்கே கூடலாம்? வீட்டில் கூடலாம், ஆற்றங்கரையில் கூடலாம், ஒரு மரத்தடியில் கூடலாம், அல்லது செலவு செய்து ஒரு கட்டடம் கட்டி அதற்காக பிரத்யேகமாக வைத்துக்கொள்ளலாம். ஏ செப்பரேட் பில்டிங் கேன் பி ஆல்சோ குட். ஆனால் சபைக்குன்னு ஒரு கட்டடத்தை கட்டிட்டு அந்த கட்டடத்தை போய் சபை நினச்சி தொட்டு வணங்குறதோ கும்பிடுறதோ கூடாது. 3ஆம் வசனம். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்து உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யுன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். சகோதரனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். இந்த பிலமோன் தான் ஒரு பெரிய செல்வந்தனாக இருந்தும் அந்த செல்வத்தை தனக்கென்று அவன் பயன்படுத்தி கொள்ளாமல் அதை பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து அவங்களுடைய சேவையில் கொடுத்து அவன் ஆறுதலை செய்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு கிடைக்கிற தருணங்களுக்கு தக்கதாக உண்மையான ஊழியர்களுக்கு, உண்மையான கர்த்தருடைய வேலை செய்கிற மக்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும், உதவ வேண்டும், அவருடைய ஊழியங்களை தாங்க வேண்டும். அதன் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். 8ஆம் வசனம் பாருங்கள். ஆகையால் பவுலாகிய நான் முதிர் வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாயும் இருக்கிறபடியால். இந்த ஒரு வசனத்தில் பவுலடியாரனுடைய வயது, சூழ்நிலை ரெண்டையும் நம்ம பார்க்கிறோம். பவுலடியார் ரோம சிறைச்சாலையில் கட்டப்பட்டிருக்கிறார். ஏறக்குறைய அவருடைய வயதும் அட்வான்ஸ்ட் ஏஜ், ஒரு வயதானவராக இருக்கிறார். இந்த நிலையில் நான் இதை எழுதுறேன்னு சொல்கிறார். 9ஆம் வசனம் பாருங்கள். நீ செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாக இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். இந்த கடிதத்தை எப்படி சொல்கிறாரு? எனக்கு உன் மேலே அதிகாரம் செலுத்த முடியும், நான் ஒரு அப்போஸ்தலர், ஆனால் அப்படி நினச்சி நான் சொல்லாமல் அன்பு நிமித்தமாக சொல்கிறேன். அந்த அன்பு உனக்காகவும் எனக்காகவும் தேவன் இயேசு கிறிஸ்துக்குள்ளே வெளிப்படுத்தினாரே. இவ்வளோ பெரிதான அன்பை நாம் அனுபவித்திருக்கிறோமே, அன்பு நிமித்தம் மன்றாடுகிறேன். 10வது வசனம். ஏனென்றால் கட்டப்பட்டு இருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பவுலடியார் ஒனேசிமை ஞானஸ்தானத்தின் வழியாக கிறிஸ்துக்குள் கொண்டு வந்தார் இல்லையா? அது எப்படி அவர் சொல்கிறாருன்னா, நான் பெற்ற மகன். அதாவது சிறையில் நான் இருக்கிற இந்த காலத்தில், நான் கட்டப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் சுவிசேஷத்தினாலே நான் அவனை பெற்றேன். இஸ் மை சன். சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவர்களாக இருப்பது, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனாலே
அந்த அன்பு அதனுடைய அர்த்தம் நமக்கு விளங்குகிறது. 11ஆம் வசனத்தில் ஒனேசிமை குறித்த ஒரு கருத்தை பிலமோனுக்கு அவர் சொல்கிறார். கவனிங்கள். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன். முன்னே அவன் பிரயோஜனம் இல்லாத ஆள், யூஸ்லெஸ் ஃபெல்லோ. அவன் ஒரு ஸ்லேவ், ரெண்டாவது ஒரு தீஃப். ஆனால் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டார்னா அந்த ஆள் தேவனுக்கும் மனுஷனுக்கும் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கிறான். எப்படி ஒரு உப்பானது எதில் போட்டாலும் அந்த உணவு பாதுகாக்கப்படுகிறது, சுவைக்கிறது, நன்றாக இருக்கிறது இல்லையா? அது மாதிரி ஒனேசிமஸ் இப்பொழுது பயனுள்ளவனாக மாறிவிட்டான். அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். முன்னே அவன் பயனற்றவன், இப்பொழுது அவன் பயனுள்ளவன். 12ஆம் வசனம், அவனை நான் உம்மிடத்திற்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். ஓடிப்போன அடிமை, திருடன், அவனுக்கு மரண தண்டனை. ஆனால் அப்படிப்பட்ட மனுஷனை சுவிசேஷத்தினாலே பெற்ற பவுல் அந்த ஓடி வந்து விட்ட அந்த எஜமான இடத்துக்கு அவன் அனுப்பும்போது இந்த கடிதத்தை அவனிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார். அந்த கடிதத்தில் அவர் என்ன சொல்கிறாரு? என் உள்ளம் போல அவன் இருக்கிறான். இஸ் லைக் அன்டு மை ஹார்ட். யாரையாவது நம்ம அந்த மாதிரி சொல்ல முடியுங்களா? என்ன மாதிரியே, என் இருதய மாதிரியே இவன் இருக்கிறான் என்று சொல்ல முடியுமா நம்மால்? பவுலடியார் எந்த அளவுக்கு உள்ளம் உருகி ஒனேசிமை என் உள்ளம் போல இருக்கிறான். 13ஆம் வசனம், சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று இருந்தேன். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும்படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் அல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும்படிக்கு கொஞ்ச காலம் விட்டு பிரிந்து போனானாக்கும். எவ்வளோ அழகாக அந்த பாவ மன்னிப்பினுடைய விலையை நாம் இங்கே பார்க்கிறோம். ஒனேசிமஸினுடைய பாவ மன்னிப்பினுடைய விலை இப்பொழுது அன்பாகவும் பவுலுடைய உள்ளத்துக்கு ஏற்றவதைப் போலவும், அவன் ஒரு பழைய அடிமையாக இல்லை, இப்பொழுது அவன் உனக்கு சகோதரனாக இருக்கிறான். எவ்வளோ அற்புதமான ஒரு உன்னதமான உருக்கமான ஒரு கடிதம் என்று பாருங்கள். 18ஆம் வசனம் பாருங்கள். அவன் உமக்கு யாதொரு அநியாயம் செய்தும் உம்மிடத்தில் கடன்பட்டதும் உண்டானால் அதை என் கணக்கிலே வைத்து கொள்ளும். ஐயா, உங்கள்கிட்ட இருந்து திருடிட்டானே, பொருளை எடுத்துகிட்டு போயிட்டானே, அதனுடைய விஷயம் என்ன நீங்கள் கேட்கலாம். அவன் மனம் மாறிட்டான், ஆனால் என் பொருளை எடுத்துகிட்டு ஓடிட்டானே. அதுக்கு பவுலடியார் சொல்கிறாரு, அதை ஏன் கணக்கில் வச்சுக்க. நீ கிறிஸ்தவ மார்க்கம் எந்த அளவுக்கு போயிருக்கு பார்த்தீங்களா? பிறருடைய கடன்களை தன்னுடைய கணக்கில் வைத்துக்கொள்ளும்படி விரும்புகிறது. கிறிஸ்தவம் தன்னை தாழ்த்துகிறது, தன்னை உடைத்து கொள்கிறது, தன்னை உருக்கி கொள்கிறது, சேவையை பெரிதாக எண்ணுகிறது. 1 யோவான் 4வது அதிகாரம் சில வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். 7வது வசனம், பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆகவே அன்பு நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை காண்பிக்கிறதாம். அன்பு இல்லாமல் ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. பாருங்கள் 8வது வசனம், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார் என்பது நமக்கு எப்படி தெரியும்? 9ஆம் வசனம் பாருங்கள், தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் அன்பாக இருக்கிறார், தேவன் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். God is love, God gave his love. சில சமயங்களில் வீட்டில் பார்த்தீங்கன்னா புருஷன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றோர் பிள்ளைகள் மத்தியில் சண்டை, அண்ணன் தம்பிங்க மத்தியில் சண்டை. அந்த சண்டை வந்த பிறகு அவன் வரட்டும், அவள் வரட்டும், அவள் மன்னிப்பு கேட்கட்டும், அவள் தன்னுடைய அன்பை சொல்லட்டும் அப்படின்னு தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு நாட்களை நம்ம கடத்துவோம்.
ஆனால் தேவனோ நாம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தோம், நாம தேவனை தேடி போகிறதுக்கு முன்னால் தேவனே இறங்கி நம்மிடத்துக்கு வந்துட்டாராம். பாருங்கள், 1 யோவான் 4வது அதிகாரம் 19ஆம் வசனம். அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறோம். பேனால் அடிக்கோடிடுங்கள். அவர் முந்தினா பிஃபோர், அவர் முந்தி நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்திலே அன்பு கூற கடவோம். இந்த அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. அது நெருக்கு தான். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இதை காண்பிப்பதற்கு விரும்புகிறதாம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆகவே நம்முடைய இருதயங்களில் தேவனுடைய அன்பு ஊற்றப்பட்டிருக்குதான். அந்த அன்புனால தான் பவுலடியார் சொல்கிறாரு, ஒனோசிமஸ் பட்ட கடனை ஏன் கணக்கில் வச்சுக்க. எவ்வளோ உருக்கமான ஒரு கடிதம். 1 யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். கவனிங்கள், பேனால் அடிக்கொடுங்கள். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். நம்ம உயிரையே கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தருன்றார். இன்றைக்கி கிறிஸ்தவம் இந்த போதனையை கை கொண்டால் கிறிஸ்தவ மார்க்கம் உயிருள்ளதாகவும் இந்த பூமியிலே தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஆகவே அன்பு கூறுகிற ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறார்களாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோ. கிரியினாலும் அன்பினாலும் அன்பு கூற வேண்டும். ஏன்னா வாயில் அன்பாக இருக்குன்னு சொன்னால் அது போதாது, அது பயனளிக்காது. இப்போ தினம் நம்ம வீட்டில் ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன் என்று கணவனோ மனைவியோ மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. அந்த மனைவிக்கு இந்த கணவன் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னாவே ரொம்ப பற்றிக்கிட்டு வரும், கோபம் வரும். ஏன்னா ஐ லவ் யூன்னு சொல்கிறானே தவிர அதை அவன் செய்கையில் வெளிப்படுத்துனதில்லை. செய்கை வேணும். அன்பு செய்கையின் வழியாக தான் வெளிப்பட முடியும். ஆகவே உலக ஆஸ்தி உடைய ஒரு சகோதரர்களை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு எதுவும் கொடுக்காம தன் இருதயத்தை அவன் அடைத்து கொண்டால் அந்த அன்பு நிஜமாக எப்படி இருக்க முடியும்னு கேட்குறார். அதனால தான் பவுலடியார் ஒனோசிமஸை திருப்பி அனுப்பும்போது அவனுக்கு திருப்பி கொடுக்க நிலை இல்லை, வசதி இல்லை என்பதை அவன் தெரிந்து கொண்டு, ஐயா சொலமன், நான் பெற்ற என் மகனாகிய ஒனேசிமு என் உள்ளத்தை போல் இருக்கிறானே, அவனை நான் அனுப்புகிறேன். அவன் பட்ட கடனை ஏன் கணக்கில் வச்சுக்க, அவனை மன்னித்து விடு. எவ்வளோ அற்புதமான ஒரு கடிதம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்கள் ஒருவனாயிருக்கிற உண்மையுள்ள பிரியமுள்ள சகோதரனாகிய, கவனிகள், பேனால் அடிக்கோடிடுங்கள், ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பியிருக்கிறேன். அவர்கள் இவ்விடத்து செய்திகளை எல்லாம் உங்களுக்கு தெரிவிப்பார்கள். அதாவது பவுலடியார் ஒனேசிமை அனுப்பும்போது அவன் கூட இன்னொரு சகோதரன், அவனுடைய பேர் தீத்துகு. இந்த மனிதனை குறித்த விவரத்தை கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த தீத்துகு என்ற மனிதனோட இந்த கடிதத்தை எழுதி ஒனேசிமுவை பிலமோனிடத்தில் அனுப்புகிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, பிலமோன் என்ற அந்த மனிதன் கொலோசு பட்டணத்தில் உள்ள சபையில் இருக்கிற ஒரு அங்கத்தினர், கொலோசே பட்டணத்தில் இருக்கிற ஒரு விசுவாசி. பிரியமானவர்களே, இந்த நாளில் நீங்கள் கேட்ட இந்த அன்பின் செய்தி உங்கள் உள்ளங்களை மாற்றவும், நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த கடனாளிகளாக இருக்கிறோம். உலக ஆஸ்தியை பகிர்ந்து கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறோம். நாம் மெய்யாகவே வெறும் வார்த்தையினால் அல்ல, கிரியினாலே அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த நற்செய்தி நான் நிறைவு செய்கிறேன்.
நாளை இன்னொரு புத்தகத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இன்று நாங்கள் வாசிக்கேட்ட இந்த அற்புதமான நற்செய்திக்காக தோத்திரம். இந்த ஒனோசிமு ஆண்டவரே மரணத்துக்கு குறிக்கப்பட்டவனாய் இருந்தும் கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையினாலே அவன் விடுதலையாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு சகோதரனாகவும் பிரியமுள்ள மனிதனாகவும் மாறினதற்காக ஸ்தோத்திரம். அவ்விதமாக எங்கள் சமுதாயத்தில் 1000-10,000 ஒனேசிமுகளை நாங்கள் உருவாக்க எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவர் இயேசுவின் நிமித்தமே ஜெபம் கேளும் மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் இந்த தொடரில் 71வது நிகழ்ச்சியை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். இந்த நீண்ட நெடுந்தொடர் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது பெரிய மாற்றத்தை சாதாரண விசுவாசிகளுக்கு மத்தியிலும், போதகர்களுக்கு மத்தியிலும், சபை ஆயர்களுக்கு மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கிறது என்று அறிந்து நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த மாற்றத்தை நாங்கள் உருவாக்கவில்லை, தேவன் இதை உங்களுக்குள் உருவாக்கியிருக்கிறார். இது எங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த நாளிலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலமோன் என்கிற தன்னுடைய நண்பருக்கு எழுதின அருமையான ஒரு சிறு நிருபத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு நிருபத்தில் பவுல் ஒனேசிமுவின் மேல் வைத்திருந்த அன்பு, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒருவர் மேல் ஒருவர் காட்ட வேண்டிய தயவு, எஜமான் அடிமை இவர்களுக்குள்ளான ஒரு பாசம் அல்லது ஒப்பந்தம், இதை பற்றி ஒரு தெளிவான விஷயத்தை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டிலே எஜமான் அடிமை என்ற ஒரு காரியம் இருந்தது. எஜமானும் அடிமையும் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பவுல் தன் நிருபங்களிலே எழுதுகிறதை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இந்த நாளிலே நீங்கள் கேட்ட செய்தியை முதல்ல நீங்கள் எழுதி வைத்திருப்பீர்கள். மறுபடியும் படியுங்கள். சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, நாமும் கூட ஒரு காலத்தில் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்கான ஒரு பலியாக மரித்து நம்மை மீட்டு கொண்டார். நம்மை இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். இந்த நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடமும் கூட இதுதான். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்னும் நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். ஒனேசிமு என்பவர் யார்? கேள்வியை மீண்டும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். சரியான பதிலை வசன குறிப்போடு உடனே எழுதுங்கள். ஒனேசிமு என்பவர் யார்? போஸ்ட்கார்டு அல்லது கடிதம் மூலம் மட்டுமே இந்த பதில்களை எழுதுங்கள். முழுமையான முகவரியை தெரியப்படுத்துங்கள். பின்கோடு குறிப்பிட தவறாதிருங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே அஞ்சல் வழி வேத பாடம் மூலமாக வேதாகமத்தை கற்றுக்கொள்ளுங்கள். திருமறை நேரம், இறையியல் இலக்கணம், கிறிஸ்துவின் சபை, வேர்வை சக்தி போன்ற புத்தகங்கள் இருக்கிறது. தேவைப்படுவோர் கேட்டு வாங்கி படித்து பயன்பெறுங்கள். சமீபத்தில் ஒலிபரப்பான டிவிடிகள் ஆயத்தமாக இருக்கிறது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.